வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி செயலிழந்து விடுவதும் மீண்டும் செயல்பட தொடங்குவதும் பல்வேறு இடங்களில் தொடர்கதையாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. இது திட்டமிட்ட செயலா அல்லது எதிர்பாராத செயலா? என்ன நடக்கிறது பார்ப்போம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கடந்த மாதம் 19ஆம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு அரசியல் கட்சிகளின் முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் சிசிடிவி கேமராக்களின் காட்சிகளை 24 மணி நேரமும் நேரலையில் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி செயலிழந்து விடுவது, மீண்டும் செயல்பட தொடங்குவது பல்வேறு இடங்களில் தொடர்கதையாகி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. கடந்த 27ஆம் தேதி நீலகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்தன. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் அதிக வெப்பம் காரணமாக ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததாக ஆட்சியர் அருணா விளக்கம் அளித்தார். இதில் 26 நிமிட காட்சிகள் பதிவாகவில்லை. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் இது போன்ற சம்பவம் ஒன்று தென்காசியில் அரங்கேறி உள்ளது. இந்த மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொடிக்குறிச்சி பகுதியில் உள்ள யுஎஸ்பி பாலிடெக்னிக் கல்லூரியில் மத்திய ஆயுத காவல்படை பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணி நடைபெற்று வரும் நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளை சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவிகள் செயலிழந்தன. இதேபோல வாக்கு எண்ணும் மையத்தின் வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் திடீரென செயலிழந்தன. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர் அங்கு வந்து ஆய்வு மேற்கொண்டார். மழையுடன் இடி மின்னலும் ஏற்பட்டதால் சிசிடிவிகள் செயலிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளை சுற்றிலும் செயலிழந்த கேமராக்கள் சரி செய்யப்பட்டதாகவும் தேவையான இடங்களில் மாற்று கேமராக்கள் வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ட்ராங் ரூமில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டாலும் தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் செயலிழப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.